லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 'நாம் இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தியானிப்போம். வேதத்தில் நாம் நிறைய இடங்கள்ல, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு சில வசனங்களை முதல்ல காண்பிக்கிறேன். அவைகளை நாம் ஒரு சிலவைகளை மட்டும் நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் ஒருத்தவங்க வாசிங்களே, 2ஆம் வசனத்தை வாசிங்க, மறுபடியும் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்க நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு பயப்படாத மனுஷருடைய அடையாளம். தேவனுக்கு பயப்பில்ல ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப், நிரூபணம் என்ன, அடையாளம் என்ன அப்படின்னா இங்க இருக்கு அந்த வசனம். தேவனுக்கு பயப்பில்லை அப்படின்னா அவன் மனுஷரை மதிக்க மாட்டான். நான் மனுஷரை மதிக்கல அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு. சில வசனங்களை முதல்ல எடுத்துக்கோ. நம்ம எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. நாம என்ன செய்வோம், நீங்க எடுத்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த அடையாளங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கா, நான் இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிறத நாம பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் இங்க ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனுடைய குறித்ததான ஒரு அடையாளத்தை இங்க நாம் பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்தே ஒரு ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் நேரா இருக்கிறப்ப படிங்க. 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷனுடைய அச்சடையாளங்கள்லாம் என்ன அப்படின்னா, மேல இருந்து போக வேண்டியதான். 17ல இருந்து ரிவர்ஸ்ல படிக்கணும். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதான வழி அவர்கள் அறிய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைல்ல. சமாதானம் பண்ணணும், சமாதானத்தை தேடணும், சமாதானத்தை நாடணும் அப்படிங்கிற விருப்பமே இருக்காது. அவர்கள் சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஓகே, இன்னொரு காரியத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்கிறாயே. நீ நல்ல தாராளமா பொய் சொல்றிய மேன். நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். உன் மனதிலே நீ என்னை வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகால மௌனமா இருந்தேன் அல்லவா? நான் ரொம்ப நாளா மௌனமா இருந்தேன்ல.
ஆகையால் பயப்படாது இருக்கிறாய். எனக்கு பயப்படாது இருக்கிறாய். நான் மௌனமா இருக்கிறதுனால நான் உன்னுடைய பொய் பித்தலாட்டம், உன்னுடைய வேஷம், நடிப்பு, அண்டர் கிரவுண்ட் வேலை சகலத்தையும் நான் பார்த்தேன். நான் அமைதியா இருந்தேன். கொஞ்ச நாள் இல்ல, வெகு காலம் நான் மௌனமா இருந்தேன். நீ என்ன நினைக்கவும் இல்ல, என்ன நீ உன் மனசுலயும் வைக்கல. நீ பொய் சொல்ற. நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய்? நீ எனக்கு பயப்படல. சோ இன்னொரு அடையாளம், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனுடைய இன்னொரு அடையாளம் அப்படின்னா பொய். ஓகே, இன்னொரு அதே பக்கத்துல ஏசாயா 63 அதிகாரம் இன்னொரு அடையாளம், தேவனுக்கு பயப்படாத மனுஷனுடைய இன்னொரு அடையாளம். ஏசாயாவின் புஸ்தகம் 63 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். இது ஜெபம். எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு தேவன் கடினம். இது எப்படி இருக்குன்னா, தேவன் கடினப்படுத்துற மாதிரி இருக்கு. எஸ், பார்வோனை தேவன் என்ன செஞ்சார் சொல்லுங்க? கடினப்படுத்தினார். ஒரு தடவை, 2 தடவை, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கடினம் 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 கடினம். அந்த அத்தனை அளவுக்கும் அவன் என்ன செய்யல அப்படின்னா, பயப்படவே இல்லை. கடைசி வாதை விழுந்தும் கிளம்புனாம். பாத்தீங்களா? சேனையை எடுத்துட்டு கிளம்புனாம் பாருங்க. இத்தனை வாதை விழுந்தும், தலைச்சன் பேர் எல்லாம் எகிப்துல அடி விழுந்தும் கிளம்புறான் பாருங்க. கிளம்புடா, தாண்ட முடியாது அந்த பக்கம் செங்கடல், ஒண்ணும் பண்ண முடியாது, நிகிரகம் பண்ணிடணும் கேட்டு கிளம்புனாம் பாருங்க. இருதயத்தினுடைய துணிகரம், கடினத்தினை இவ்வளவு அடி வாங்கியும், இவ்வளவு சாக கொடுத்தும், இவ்வளவு இழந்தும் என்ன துணிகரமா போறேன்னா, அதான் இருதயத்தினுடைய கடினத்தினுடைய உச்சகட்டம். அப்ப அந்த வார்த்தையில பார்க்கிறோம், உமக்கு பயப்படாத மனுஷன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவான். பாவத்தை சுத்திகரித்துக் கொள்ளணும், பாவத்தை கழுவிக்கொள்ளணும். வேண்டாம், பாவத்தின் வஞ்சனையினால் என்னுடைய இருதயம் கடினப்பட வேண்டாம். பாவம் நீங்க உணர்த்துறீங்க, இது பாவம், இது பாவம், இது பாவம்னு சொல்லிட்டு கர்த்தர் உணர்த்து வைக்கிறார். எவ்வளவு உணர்த்துவித்தாலும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள், இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். ஓகே, இங்க நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல தான் வந்து இந்த வார்த்தை தெய்வ பயம் இல்லை அப்படிங்கிற வசனம் இங்கதான் முதல்ல வருது. ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆபிரகாம் அபிமெலேக் ராஜாவினிடத்தில் இந்த காரியத்தை அவர் சொல்றார். ஆபிரகாம் அபிமெலேக்கின் இடத்தில் சொல்ற வார்த்தை, இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்ல அப்படின்னு என்ன, பிறனுடைய மனைவி என்ன செய்வாங்க? கொண்டு போயிடுவாங்க. கொன்னாவது, புருஷனை கொன்னுட்டாவது மனைவி அடுத்தவனுடைய மனைவி அடைகிறது. கண்களின் இச்சை, மோக பாவம். தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷன், தெய்வனுக்கு தெய்வ பயம் இல்ல, தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு அவன் கண்களுடைய இச்சைக்கு நல்லா தீனி போடுவான். மனைவிக்கு தெய்வ பயம் இல்லாதவர்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள்.
அல்லது அந்தரங்கத்தில் அசுசியை பார்க்கிறவர்கள், அசுசியினால் பிடிக்கிறவர்கள், கண்கள்ல கள்ளத்தனம் இருக்கும். தெய்வ பயம் இல்லாதவனுக்கு கண்கள்ல கள்ளத்தனம் இருக்கும். இந்தியாவினுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லப்படக்கூடியதான ஒரு தேவ மனுஷன், இந்தியாவினுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லப்படக்கூடியவர் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங்கை குறித்ததான சாட்சி, அவருடைய கண்களில் உள்ள பியூரிட்டி, பரிசுத்தம், அவருடைய கண்களில் உள்ள சுத்தம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாலிப நாட்களில் இந்த சாட்சியை நான் முதல்ல கேட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நிஜமாகணும். கண்கள்ல பரிசுத்தம், கண்கள்ல பரிசுத்தம். அப்ப இது எப்படி? தெய்வ பயம். தேவனுக்கு அவ்வளவாய் பயப்படுறது. யோசேப்பு பயந்தது போல. ஓகே, தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அதனுடைய அடையாளம் காம இச்சைக்கும் மோக இச்சைகளுக்கும் சரீர பிரகாரமாகவோ சிந்தையிலோ பார்வையிலோ தவறுகிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள். ஓகே, ஏசாயாவின் புஸ்தகம் இன்னொரு காரியம், 11ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பயம் இல்லை அப்படின்னா ஏசாயா 11 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்டான தீர்க்க தரிசனமான வசனம். ஏசாயா 11. இயேசுவின் இடத்தில் இருக்கக்கூடியதான ஆவி, என்னென்னலாம் ஆவி இருக்கு பாருங்களேன். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஞானம். இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற ஆவி என்னென்ன ஆவியானவர்? ஞானம், ஞானத்தின் ஆவி, உணர்வுள்ள ஆவி, ஆலோசனையின் ஆவி, பலத்தின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதுல இத்தனை விதமான ஆவிகள் இருந்தாலும் குமாரனுக்கு எது பிடிக்குமா பாருங்க. குமாரனுக்கு எது பிடிக்கும் பாருங்க. ஞானத்தின் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையின் ஆவி, பலனை அருளும் ஆவி, நாலேஜ், அறிவை குறித்த ஆவி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவி, ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆனா அவருக்கு எதிரா டிலைட், அவருக்கு எது நல்ல ஜாலி, அவருக்கு எது சந்தோஷம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல். எபிரேயர் 5 வாசிக்கிறோம், நாம் திருப்ப வேண்டாம். அவர் பிதாவுக்கு பயந்த பயபக்தி நிமித்தம் அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. பிதாவுக்கு அவ்வளவு பயந்தார். அவர் குமாரனா இருந்தும் பிதாவுக்கு அவர் அவ்வளவு பயந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு அவ்வளவு உகந்த வாசனை, அவருக்கு டிலைட், அதுல அவ்வளவு பிரியம். அதுல ஓகே, சரி. அதனுடைய ரிசல்ட் என்ன? நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னா அந்த 3ஆம் வசனத்தில் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டான். அவன் எப்படி நியாயம் விசாரிப்பான்? நீதியின்படி நியாயம் விசாரிப்பான், யதார்த்தத்தின்படி உண்மையின்படி தீர்ப்பு செய்வான். எஸ், நியாயம் விசாரிக்கணும். எஸ், எப்படி? நீதியின்படி. ஆமா, தீர்ப்பிடணும். எப்படி தீர்ப்பிடணும்? யதார்த்தத்தின்படி. எதன்படி அல்ல அப்படின்னா கண் கண்டபடி காது கேட்டபடி அல்ல. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஆண்டவரே என் கண் கண்டபடி என் காது கேட்டபடி என்ன செய்ய மாட்டேன்னா நான் தீர்ப்பிட மாட்டேன். இயேசு கிறிஸ்து நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார். எப்ப? கையும் மெய்யுமா என்ன செஞ்சப்பைய? அவங்க எவ்வளவு தந்திரசாலியா யாரை விட்டுட்டு கொண்டு வந்துட்டாங்க? கையும் மெய்யுமா பிடிச்சான்னாங்க. அப்புறம் அவனை விட்டாங்க. இப்ப என்ன செய்வார் அவர்? ஜீசஸ் என்ன செய்வார்? நான் தீர்ப்பிட மாட்டேன், நான் ஆக்கினிக்குள்ளா உன்னை தீர்ப்பிட மாட்டேன். ஏன் அப்படின்னா பிதாவுக்கு அவ்வளவு பயப்படுறார். சில சமயங்கள்ல தேவனுடைய அந்த பகுத்தறிகிற வரம் நான் வைப்ப,
ஒரு காரியத்தை நிதானிக்கிற பகுத்தறிகிறதான வரம் நமக்கு எப்ப கிடைக்கும்? ஆண்டவரே, இந்த சமயத்துக்கு ஏற்ற அவனுக்கு இன்னின்னபடி நான் உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை அறிவதற்கு உப்பால் சாரமேறின ஞானமான எழுத்து கொள்ளும். எழுத்து என்ன செய்யும்? என்ன எழுத்து அப்படின்னா, மோசே சொல்லியிருக்கிறார், விபச்சாரத்தில் பிடிபட்டவளை அடிச்சு கொல்லணும்னு சொல்லுதுன்னு எழுத்து கொல்லும். இப்ப ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். இப்ப உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அங்க இருக்கிறார். இப்ப கண் கண்டபடி அல்ல, காது கேட்டபடி அல்ல. இதாவே நான் என்ன செய்ய? நான் நீதியின்படி, நான் யதார்த்தத்தின்படி நான் இப்ப தீர்ப்பு செய்யணுமே, என்னை நெருக்கிட்டாங்களே அப்படிங்கிறப்ப அந்த பகுத்தறிகிற அந்த வார்த்தையை எப்படி நாம் யதார்த்தத்தின்படி நீதியின்படி செய்ய முடியும் அப்படின்னா, முதல்ல எதன்படி செய்யக்கூடாது சொல்லுங்க பாப்போம். கண் கண்டபடி, காது கேட்டபடி. நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ் ஆயிடுறோம். டெய்லி நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இயற்கையில சொல்லித்தரார். காலையில சூரியன் இங்க இருக்கு நம்ம பார்வையில, மதியம் சூரியன் இங்க இருக்கு, சாயந்தரம் சூரியன் இங்க போயிடுது. நம்ம பார்வை, நாம் பார்க்கிற நம் கண் கண்டபடி எது சுத்துற மாதிரி இருக்கு சொல்லுங்க ஆகும்? சூரியன் சூரியனா சுத்துது? சூரியன் எங்க சுத்துது? சூரியனை வச்சுக்கிட்டு நாம தான் என்ன செய்யறோம்? சுத்துறோம். சூரியனை மையமா வச்சுக்கிட்டு பூமி தான் சுத்துது. ஆனால் பார்வைக்கு எப்படி இருக்கு? கண் கண்டபடி அப்படின்னா இப்படி போகுது. இதுல இருந்து ஆண்டவர் ஒரு இயற்கையிலிருந்து டெய்லி ஒரு காரியத்தை பார்க்கிறப்பெல்லாம் நம்ம நினைக்கணும், ஆண்டவரே, நான் கண் கண்டபடி என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது. காது கேட்டபடி நான் தீர்ப்பு செய்யக்கூடாது. ஆரம்ப நாட்கள்ல ஒரு சகோதரன் தன்னை குறித்து நிதானித்து நியாயம் தீர்த்து சாட்சி சொன்னார். அது ஆரம்ப நாட்கள், எவ்வளவு வருஷங்களுக்கு முன்பாக. அந்த சகோதரனுடைய சாட்சியை நான் மறக்க மாட்டேன். ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுல அந்த டேப் ரிகார்டர் டெக்கு, அந்த டெக்கு போட்டு என்ன பாருது, அந்த வீடியோ சாங்ஸ் அதெல்லாம் பார்க்குற, ஆடியோ சாங்ஸ் எல்லாம் கேட்கறதான காரியம். அவங்க வீட்டில் என்ன பாடியிருக்கு அப்படின்னா, ஒரு வடநாட்டில் உள்ளதான மிஷனரிகளுடைய தளத்தில் இருக்கக்கூடியதான அந்த உள்ளதான ஒரு ஹிந்தியில ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடியதான ஒரு கிறிஸ்தவ பாடல் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்பால உள்ளவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வீட்டுல என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குன்ட்டாரு? சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்குன்ட்டாரு. நான் காதால என்ன செஞ்சேன்? கேட்டேன். நல்லா ஆணும் பொண்ணுமா குடும்பமா உட்காந்து, குடும்ப சகிதமா உட்காந்து சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டார். ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிட்டார், கொளுத்தி விட்டு போயிட்டார். சரியா போச்சா? இப்ப சரி, இப்ப இது நிஜமா பொய்யாங்கிற தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு, சரி இதை போய் நம்ம இவர் சொன்னதை வச்சு நம்ம எடுத்தோடனே போய் எதுவும் கேட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கடைசியில பார்த்தா பின்னால தெரிய வருது, அது என்னது? அது சுவிசேஷ பாடல்கள். எதுல உள்ள? வட இந்தியாவில் உள்ள சுவிசேஷ பாடல்கள், அங்க உள்ளதான லாங்குவேஜ்ல, மொழியில பாடுற பாடல். சரியா போச்சா? இப்படிதான் நம்ம அநேக விஷயங்கள்ல நம்ம என்ன உதாரணத்துக்காக சொல்றேன். எப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இப்படி என்னது கண்டபடி, அப்புறம் காது கேட்டபடி என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது. நியாயம் விசாரி தீர்ப்பு செஞ்சிடக்கூடாது. யோசேப்பு, அதாவது ஜோசப், மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்ததான புருஷனாகி ஜோசப் நல்ல ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயந்த ஒரு நீதிமான். காதுல கேட்கிறான். என்ன காதுல கேட்கிறான்? தனக்கு நியமிக்கப்பட்டதான மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டா. ஊரே பேச்சு. ரைட், பாருங்க, வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா? உண்மை. ஒதுக்கலாமா? ஒதுக்கவும் நினைச்சிட்டான். ஆனா அவமானப்படுத்தலாமா அப்படின்னா என்ன செய்யலாம்? அவமானப்படுத்தலாம்.
இந்த யோசேப்பு அவனுடைய வீட்டாரோடு கூட போய் ஆலோசனை சங்கத்துல மூப்பர்கள்ட்ட சொல்லி, இந்த மாதிரி அவனுக்கு நியமிக்கப்பட்டவள் இப்படி ஒரு தவறா போயிட்டா அப்படின்னு நினைச்சு இவனுடைய கல்லு தான் முதல் கல் அடிச்சு காலி பண்ணா காலி பண்ணிருக்கலாம். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவன், நீதிமான், அவமானப்படுத்த என்னது மனதில்லாதவன். ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, மத்தேயு முதல் அதிகாரம் ஒரு நீதிமான்ல தான், ஒரு புருஷன்ட்ட தான் தொடங்குது. ஒரு புருஷனிடத்துல தான் தொடங்குது. தன்னுடைய மனைவியை, தனக்கு நியமிக்கப்பட்டவளை அவமானப்படுத்த மனதில்லாதவன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அவன் கண்டபடி, அப்புறம் காது கேட்டபடி என்ன செய்யல சொல்லுங்க, நான் செய்யல. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். நான் ஏன் பதறணும்? கர்த்தரிடத்தில் உன் காரியங்களை என்ன செய், ஒப்புவி, அவரே உன் வழிகளை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். எத்தனை வசனங்கள் அவனுக்கு உதவியா இருந்திருக்கும். யாருக்கு? யோசேப்புக்கு. அந்த ஒரு சில நாட்கள்ல கேள்விப்பட்ட மாத்திரத்துல எவ்வளவு வசனங்கள் அவனுக்கு உதவியா. நான் நினைக்கிறேன் யோசேப்புங்கிற வாலிபனுக்கு இத்தனை வசனங்கள் அவனுக்கு உதவியா இருந்திருக்கும். நான் என்னுடைய விசுவாசம். விசுவாசிக்கிறவன் என்ன செய்யான், பதறான். நான் பதறக்கூடாது, கர்த்தரிடத்தில் காரியங்களை நான் ஒப்புவிக்கணும், கண் கண்டபடி காது கேட்டபடி நான் தீர்ப்பு செய்யக்கூடாது, பொல்லாப்பை விட்டு விலகுவது என்னது புத்தி, பேசாம நான் விலகிறேன், இது எப்படி நமக்கு தெரியாது. சோ அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அப்படின்னா கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய வேண்டாம், நியாயந்திருக்க வேண்டாம். பார்த்த மாத்திரத்துல கேட்ட மாத்திரத்துல இவங்க ரொம்ப வேர்ல்டினஸ், இவங்க ரொம்ப உலகம், இவங்க ரொம்ப ப்ரௌடு. ஒருத்தவங்க சபைக்கூடி வரல உடனே நியாயந்திருக்கிறவர்கள். ஒருத்தவங்க சபைக்கூடி வர முடியல அப்படின்னா ஏன், எதுக்கு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்க கூடாதபடிக்கு சீக்கிரமா நாம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுகிறவர்கள். கடைசியில பார்த்தா விசாரிச்சா வேற ஒரு காரியம் இருக்கும். பாவம். சீக்கிரமா நாம் நியாயந்திருக்கிறோம். எக்ஸ்பர்ட்ஸ். கண் கண்டபடி காது கேட்டபடி. தேவனுக்கு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறோமோ இதுல நாம் துணிகரம் செய்ய மாட்டோம். ஓகே, ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்னும் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். இங்கே வாசிக்கிறோம் 20ஆம் வசனம். ரோமர் 11:20 கடைசி பார்ட் எப்படி இருக்கு பாருங்க. மேட்டிமை சிந்தையாயிராமல் என்னவாயிரு, பயந்திரு. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தாழ்மையா இருக்கக்கூடியவன். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஒன்னா சேர்ந்து போகும். தாழ்மைக்கும் அப்படிதானே போட்டிருக்கு. நீதிமொழிகள் 22 ஒரு வசனம் இருக்குல்ல, மனப்பாடமா சொல்லணும் நம்ம. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அப்படின்னு இருக்கா இல்லையா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு ரெண்டு பேர். தாழ்மை உள்ள மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், தாழ்மை உள்ள மனுஷன். எதுவும் ஜோடி சேர்ந்துரும் அப்படின்னா மேட்டிமையும் அகங்காரமும் பெருமையும் கர்த்தருக்கு பயப்படாதும் ஒண்ணு சேர்ந்துரும். ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துரும். இன்னொரு வார்த்தை இதோட சேர்த்து கூட காமிக்கிறேன். ஏதாவது ஒன்னு ரெண்டு காரியங்களை நாம் டீடைல்ல நாம் தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். இந்த ஜீவன்லாம், இந்த இப்படிப்பட்ட மிருக ஜீவன்லாம் என்ன இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிறது இல்ல. 41ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் போட்டிருக்கு, லிவியாதான். லிவியாதான்ங்கிறது அது எதை மாதிரிங்கிறதெல்லாம் இப்ப யோபுவனுடைய காலத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். இதை குறித்து நீங்க இன்டர்நெட்ல அடிச்சு தேடினீங்கன்னா இன்னும் விதவிதமான பிக்சர்ஸ், இமேஜஸ், காரியங்கள்லாம் சொல்லப்படும். அது ஏதோ ஒரு வலுவான மிருகமா
அதை குறித்த காரியங்களை பாருங்களேன். அது முழு அதிகாரம், லிவியாதானை குறித்து ஒரு முழு அதிகாரம், யோபு 41 அதிகாரம் உள்ள பாருங்களேன். அது என்னன்னு சொல்றேன், ரிவர்ஸ்ல இருந்து வாசிப்போம். 34 வசனம். அது எதெல்லாம், அது கடைசியா பாருங்க, 34 கடைசி பாட்டு. எதெல்லாம் அகங்காரம் உள்ள ஜீவனோ, எதெல்லாம் பெருமை உள்ள ஜீவனோ, மேட்டிமை பெருமை அகங்கார ஜீவன்களுக்கு எல்லாம் எதிரா ராஜா அப்படின்னா எது? இந்த லிவியாதான் தான். லிவியாதான் தான் கிங். எதுக்கு? அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கு எல்லாம் கிங் லிவியாதான். ஓகே, 34. அந்த அகங்காரத்தினால், அந்த மேட்டிமையினால அது என்ன செய்யுமா? அது மேட்டிமையானதை எல்லாம் அது அற்பமா எண்ணுமா. இது இந்த உலகத்துல எதெல்லாம் மேட்டிமையா இருக்கோ அதை இது என்ன செய்யும்? அதை அற்பமா எண்ணும். அப்பன்னா அதுதான் என்னது சொல்லுங்க? ராஜாதான். மேட்டிமையானது அகங்காரம் உள்ளதெல்லாம் அது என்ன செய்யுமா? அற்பமா எண்ணுமா. இதை நாம லிவியாதானை பத்தி பேசக்கூடாது. அதை பத்தி தான் பேசினா புரியாது. நம்ம பாஷையிலே நாம பேசுவோம். உனக்கு இவ்வளவு பணத்திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு பணத்திமிர் இருக்கும். சரியா போச்சா? அதான் இந்த பணத்திமிரு அடுத்த பணத்திமிரு என்ன செய்யறது? அற்பமா என்றது. நீ அழகா, நீ என்ன பெரிய அழகா? ஏன் அழகுக்கு முன்னால உன்னுடைய அழகு ஆற்றல்லாம் ரொம்ப ஓவரா? ரொம்ப சீன் போடாத. உன்னை விட நான் யாரு? நான் தான் டாப், நான் தான் கிங்கு. சரியா போச்சா? கம்பேரிசன் பாத்தீங்களா? யாருக்கு கம்பேரிசன்? மேட்டிமையானதுக்கும் மேட்டிமையானதுக்கும் என்னது? அகங்காரத்துக்கும் மேட்டிமைக்கு கம்பேரிசன், போட்டி. நீ என்ன ஆளா, நான் ஒன்னு ஆளா. இது எங்கேருந்து கிளம்புதுன்னா சின்ன வயசுல இருந்தே கிளம்புது. சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல இருந்து கிளம்புது. உன்னை பார்த்து நீ மேட்டிமையா, நான் அகங்காரம். எதுக்கும் போட்டி? எதுக்கும் போட்டி? மேட்டிமைக்கும் அகங்காரத்துக்கும். அகங்காரம் எது அற்பமா என்னதான்? See the verse. நான் 34 பாருங்களேன். மேட்டிமையானது எல்லாவற்றையும் எது அற்பமா என்னது? அகங்காரம் என்ன செய்யுது? அற்பமா என்னது. இந்த கேட்டகரியில நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாருங்க. மேட்டிமை அகங்காரம்லாம். அதான் சிம்பிளி சேயிங், உன்னோட நான் பெரிய ஆளுன்னு அடுத்தவன் அசட்டப் பண்றது. அடுத்த வசனம் வாசிப்போமா? 33 கீழே இருந்து போவோம். அது சிருஷ்டிக்கப்பட்டும் பொழுதே எப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டதான் அப்படின்னா, பயம் நிர்பயமா இருக்க அப்படின்னா, நிர்பயம்னா ஏதோ பயம் இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க. என்னது நிர்பயமா இருக்க அப்படின்னா பழங்காலத்து தமிழ் வார்த்தை. நிர்பயமா இருக்க அது உண்டு பண்ணப்பட்டதுன்னா பயமே கிடையாதுங்க. ஒருத்தம் பயப்படவே இல்லைன்னு வச்சுங்க. எந்த ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அதிகாரமா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும், ஜட்ஜா இருந்தாலும் சரி, கர்த்தரா இருந்தாலும் சரி, தெய்வமா இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு பயப்பட மாட்டான். அவன் நிர்பயமா இருக்கவே உண்டு பண்ணப்பட்டான். யார் அவன்? தான் என்ன சொல்லுங்க ஆகும்? அகங்காரத்துக்கே அவன் தான் யாரு? ராஜா. We should fear God. நாம் இன்னும் வாசிக்கிறோம். மல்கியாவின் புஸ்தகம், மல்கியா 1ஆம் அதிகாரம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலர்களுக்கு கடைசி பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவான் அப்படின்னா, 8ஆம் வசனத்துல பாருங்க, கண் ஊனமானதை பலியிடுவான், கால் ஊனமானதை, நசல் பிடித்ததை. 14ஆம் வசனம், கெட்டு போனதை தன் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற கபடஸ்தன். தேவனாச்சே, கர்த்தராச்சே, கர்த்தரை நம்ம அசட்ட செஞ்சிடக்கூடாதே
ஆண்டவர் சொல்லுவார் 6ஆம் வசனத்துல, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? நீ செலுத்துகிற பலி என்ன பலி அப்படின்னா, நசல் பிடிச்சதும் வீணா போனதும் நசல் பிடிச்சதை நீ எனக்கு கொடுக்கிற. எஸ், நாம் தேவனுக்கு செலுத்துகிற நம்மளுடைய ஜெபத்தை வைப்போம். நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய காணிக்கை, நம்மளுடைய நேரம், இதெல்லாம் எப்படி கொடுக்கிறது அப்படின்னா நசல் பிடிச்சது. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், இந்த கண்ணில் ஊனம் இருக்க முடியும். இந்த கண் ஊனமான கண், நசல் பிடிச்ச கண். இந்த கண்ணுக்கு கழிக்கம் போடாம, இந்த கண்ணை கட்டுப்படுத்தாம, திருப்ப வேண்டியவைகளுக்கு கண்ணை திருப்பாம, பார்க்க கூடாதவைகளை பார்க்காம, நேரானவைகளை நேர்மையானவைகளை செம்மையானவைகளை பார்க்காம, இந்த கண்களினால் அசுசிய பிடிச்சதெல்லாம் என்ன கண் அப்படின்னா நசல் பிடிச்ச கண். இந்த நாவு நசல் பிடிச்ச நாவு, பொல்லாப்பை பேசுற, தீமையை பேசுற, முறுமுறுக்கிற, சண்டை செய்கிற, வழக்காடுகிற, கத்துகிற, சத்தம் விடுகிற, எல்லாம் நசல் பிடிச்ச நாவு, வாய். நம்முடைய கை சுத்தம் இல்லாத கை, விரல் நீட்டுகிற கை, குற்றப்படுத்துகிற கை, பொய் கையெழுத்து போடுகிற கை, இதெல்லாம் ஊனமான கை, ஊனமான கண், ஊனமான செவிகள். அது மாத்திரம் இல்லாம நாம கொடுக்கிற நேரம், நம்மளுடைய நேரம்ல நசல் பிடிச்ச நேரம். ஜெபத்துல தேவனுக்கு கொடுக்கிற கணம் கிடையாது, பாடல் கிடையாது. தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை பாருங்க, ஃபுல்லா எல்லா நேரத்தையும் தனக்கே எடுத்து முடிச்சுட்டு, தேவன் கொடுத்த கொழுத்த நேரத்தை எல்லாம் தனக்காகவும், தான் வயிற்றுக்கும், தான் வாய்க்கும், சம்பாத்தியத்துக்கும், மனைவி பிள்ளைகளுக்குமே தன்னுடைய நேரத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு, தேவனுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னா நசல் பிடிச்ச நேரம். மற்றதெல்லாம் எதுக்கு? யூடியூபுக்கு நேரம் இருக்கு. ஒரு நாளைக்கு யூடியூப்ல செலவு பண்ற நேரமும் தேவனுக்கு செலவு பண்ற நேரம், கம்பேர் யுவர் செல்ஃப்ஸ். உங்களே நீங்க செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல நாம் செலவு பண்ணுகிற நேரத்திற்கும் ஒரு நாள்ல ஆவியானவர் நம்மளை உணர்த்தி வைக்க வேண்டாம். யூடியூப்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கே, காலையில இருந்து இவ்வளவு நேரத்துல யூடியூப் பண்ண நேரம் எவ்வளவு, என்னுடைய வார்த்தையில நீ செலவு பண்ண நேரம் எவ்வளவு, எனக்காக நீ ஜெபம், எனக்கு என்னிடத்து சமூகத்துல வந்து என்னிடத்துல உட்கார்ந்தது என்ன கொண்டு வர அப்படின்னா, உன் மனசாட்சியை நீ ஈஸ் பண்ணிக்கிறதுக்காக, உன் மனசாட்சியை நீ என்ன பண்ணிக்கிறதுக்காக, நீனே ஆற்றி தேற்றுவதற்காக என்ன செஞ்சுக்கிற அப்படின்னா, கடமைக்காக வந்து இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நீ போயிடுற. நசல் பிடிச்சதை நீ கொண்டு வர்ற, நீ எனக்கு பயப்பில்ல. ஓகே, என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், என்னாகமும் 12ஆம் அதிகாரம், ஆரோன் டி மிரியாம் டி ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதீட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள், யார் அந்த நீங்கள்? ஆரோன், மிரியாம், இவர்கள் இருவரும், நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? இங்க ஒரு இடத்துல வாசிக்கிறோம், பயமில்லாமல் போற ஒரு மனுஷன் துணிகரமாய் தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் துணிகரமா பேசுவாங்க. அபாண்டமாயும் துணிகரமாயும் தைரியமாய் பேசக்கூடியவர்கள். தேவனுடைய மனுஷர்கள் மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு இல்லாமற் போனது என்ன? தேவன் அதெல்லாம் கவனித்து கர்த்தர் கேட்டார்னு வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்துல, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லை என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இன்னைக்கும் கர்த்தர் கேட்டுட்டு தான் இருக்கிறார்.
சோ அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு மனுஷன் துணிகரமாய் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாராளமா பேசுவாங்க. விரோதமாய் பேசுவார்கள், கூட்டம் கூடி பேசுவார்கள், குற்றப்படுத்துவார்கள், துணிகரம் கொள்வார்கள். ஓகே, ஒன் மோர். யாத்ராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் எப்படி மோசேக்கு ஆலோசனை சொன்னதானே, அவனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. அவனுடைய மாமன் ஒரு ஆலோசனை சொல்லுகிற காரியத்தில் இந்த வார்த்தை 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாக திறமுள்ள மனுஷரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதியாக ஏற்படுத்தும். அந்த ஒரு வார்த்தையை இங்க வாசிக்கிறோம். நல்ல ஒரு ஃப்ரேஸ். தேவனுக்கு பயந்தவன் பொருளாசையை வெறுக்கிறவன். இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனுக்கு பயந்தவன் பொருளாசையை வெறுக்கிறவன். உண்மையான வார்த்தை. தேவனுக்கு மணி மேட்டர்ஸ்ல எஸ் எல்லாம் மேட்டிமை. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லையா? மேட்டிமை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா? கண்கள் இச்சை, மோக இச்சை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா? பொருளாசை. ஜெபம் பண்ணுவோம்.